ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் 19 விஸ் இந்தியா அண்டர் 19 செமிஃபைனல் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நடந்துச்சு. சீரியஸ்லி வந்து நான் அந்த மேட்ச் இந்தியா தோத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். என்னடா இவ்வளோ நாள் நல்லா விளையாண்டுட்டு வந்து இந்த மேட்ச்ல விட்டுற போறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் போனிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எஸ், பவுலிங் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல யூனிட் இவங்க. பட் ராஜ் லிம்பானி அப்படிங்கிற ஒரு பிளேயர், நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன், எக்ஸ்ட்ரீமான டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் வந்து எடுத்திருந்தான். அதுக்கப்புறம் முஷீர் கான் வந்து 2 விக்கெட். ஸோ குறிப்பா சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டர்ஸ் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் 2 பேர் கொடுத்தாங்க. லிகாண்ட்ரி பிரிட்டோரியஸ் அப்படிங்கிற ஒருத்தரோ ரிச்சர்ட் செல்விஸ்டன் அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ஸோ டீமோட ஸ்கோர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து முடிக்கிறப்போ 244 7 விக்கெட்டுக்கு 245 வந்து நம்ம பசங்க இருக்கிற ஃபார்முக்கு அசால்ட் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட்லி. ஏன்னா நம்ம இதில் நிறைய நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. பட் ஆனால் வரிசையா விக்கெட் விழுந்துச்சுங்க. ஆதார் சிங் 0லே அவுட், அஸ்வின் குல்கர்னி அவர் தான் என்னோட ஃபேவரட் பிளேயர், அவர் வந்து பாத்தீங்கன்னா 12 ரன்லேயே அவுட், முஷீர் கான் 4 ரன்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட், பிரியமன்சு மொழியா அவரும் வந்து பாத்தீங்கன்னா 5 ரன்லேயே அவுட். முடிஞ்சிருச்சுடா கேம் அப்படின்னு நினைச்சப்போ உதய் சக்ரான் அவர் தான் கேப்டன், அவரும் சச்சின் தாஸ் அவங்க 2 பேர் நின்று டீமை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் சீரியஸ்லி ஈவினிங் பார்த்தப்போ முடிஞ்சிருச்சு மேட்ச், இதுக்கப்புறம் கஷ்டம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா இந்த கேம் அங்கேருந்து தான் டேக் ஆஃபாவே ஆயிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் விளையாண்டுட்டு இருந்தப்போ தான் நான் வந்து வெளில வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சூப்பரா விளையாண்டுருக்காங்க. ஹைலைட்ஸ் பார்த்தா பயங்கரமா வந்து இருந்துச்சு. குறிப்பா வந்து உதய் சரண் ஒரு மாதிரி நல்ல நாக் ஆடினார் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டேபிள் பண்ணிட்டாரு. ஓகே, சரி எந்த காரணத்தை கொண்டையும் விக்கெட் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சைடு சச்சின் தாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி வந்து அதுக்கப்புறம் வந்து ராஜ் லிம்பானி 4 பால்ல 13 ரன் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா கேமை முடிச்சு கொடுத்துட்டாரு. குறிப்பா குவென்னா மப்பாக்கா அவர் வந்து ரொம்ப த்ரெட்டா இருந்தார் இன்னைக்கு இந்தியன் பேட்டர்ஸ். குறிப்பா அஸ்வின் குல்கர்னியை விட்டு ஒரு ஆட்டினார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ட்ரிஸ்டன் லெஸ் அவர் ஒரு 3 விக்கெட், மப்பாக்காவும் ஒரு 3 விக்கெட், மற்றபடி யாருமே அங்க எடுக்கல. எஸ், ஆப்வியஸ்லி இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க. எஸ், ஃபைனலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றி. ஆனா நம்ம பசங்கள்ட்ட ஒரு தில் இருக்குங்க, அந்த தில் வந்து கொண்டு போயிருச்சு எங்கேயோ சொல்லலாம். எஸ், ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அயர்லாண்டை வந்து 201 ரன் வித்தியாசத்துல தோக்கடிச்சாங்க. யுஎஸ்ஏவை 201 ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தோக்கடிச்சாங்க. நியூசிலாந்து 214 ரன் வித்தியாசத்துல தோக்கடிச்சாங்க. நேபாள 132 ரன் வித்தியாசத்துல தோக்கடிச்சாங்க. இன்னைக்கு 2 விக்கெட் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிச்சு அன்பீட்டன் டீமா அண்டர் 19 வேர்ல்டு கப்போட ஃபைனலுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் எடுத்து வச்சிருக்காங்க. 2000ல நம்ம தான் சாம்பியன், 2008ல நம்ம தான் சாம்பியன், 2012ல நம்ம தான் சாம்பியன், 18ல நம்ம தான் சாம்பியன், 2022லயும் நம்ம தான் சாம்பியன். இதுல நான் சாம்பியன் சொன்னேன்ல, இப்ப அப்பெல்லாம் விளையாண்ட நிறைய பிளேயர்ஸ் இப்போ நிறைய ஸ்டார் பிளேயர்ஸா உருவாயிருக்காங்க. ஒரு விராட் கோலி எடுத்துக்கங்க, நம்ம அபினவ் முகுந்த் அவரும் அந்த டைம்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருத்வி ஷா, சுக்மன் கில் அவங்களாம் ஒரு டீமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்க ஐ திங்க் செமிஃபைனல்ல வந்தாங்கன்னு, ஃபைனல்ல தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதுக்கு அடுத்த செட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய டேலண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி சூப்பரான ஒரு டீமா அண்டர் 19 டீம் வந்து இருந்துகிட்டே இருக்கு காலங்காலமா. இந்த வாட்டியும் ஃபைனல் போயிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செமிஃபைனல் 2 நடக்க போகுது. அங்கேருந்து யார் ஜெயிச்சு வர்றாங்களோ அவங்க கூட தான் இந்தியா வந்து ஃபைனல் ஆட போறாங்க. ஒரு சைடு பார்த்தா பாகிஸ்தான் வரணும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இன்னொரு சைடு பார்த்தா எங்களை நீங்க வந்து ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்ல தோக்கடிச்சிங்களா, உங்களை நாங்கள் அண்டர் 19ல செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்ட்டு. வர சண்டே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல். பாப்போம், நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பான், யார் வருவா அந்த ஆஸ்திரேலியா விஸ் பாகிஸ்தான்ல அப்படிங்கறதை கமெண்ட் பண்ணுங்க. சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அனிதன் பாபரம், திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.